இப்போ அந்த பயணம் வந்து இப்போ ஒரு சின்ன பிரச்சனையால் வந்து கேன்சல் ஆகிட்டு நம்ம எங்களுடைய அம்மாவிட்ட வந்து நான் அவசரமாக வந்து போக போகிறேன். 4 மணி 5 மணி விடிய பிறகு தான் நித்திரை வருதம்மா. அதில் குடிச்சு சில டைம்ல அதுக்கு வந்து ஒத்து வராமல் இருக்கலாமா? உண்மையில இந்த நிலைமை வந்து எப்படி சொல்றது, இந்த கையை எப்படி தூக்கி பார்த்தா தெரியும், கை உண்மையை நடு அட்டை கை அனைவருக்கும் வணக்கம். நான் ஜகு. ஓகே, இந்த தினம் மங்கனிக்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது பழைய வீட்டு கேட்டுக்கொண்டு நம்ம கேட்டுக்கல ஐயோ கதைக்கூட இல்லாமல் இருக்கனால வந்து தெரியல. நேற்று தினம் வருஷம்னு சொல்லி அப்போ எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்தாங்க. மாமான வீடியோவில் வந்து நான் எல்லாம் ஓடுபட்டெல்லாம் திரிஞ்சு அப்படி இப்படி எல்லாம் நிறைய கொண்டாட்டங்கன்னு சொல்லி நிறைய மாதிரி கொண்டாடன்னு சொன்னேன். சரி வந்து உடம்பு அழுப்புண்டா அப்படி ஒரு அழுப்புண்டா இந்த ஒரு கொண்டாட்டம் தான் தெரிஞ்சேன். அம்மா அப்படி அம்மா வந்து சாப்பிட்டுட்டு நிச்சயா போனால் நம்ம தெரியும். வேற இங்கே வந்து கோயிலுக்கு போனேன்னு வந்தேன், சமைச்சேன், சாப்பிட்டேன், அங்கட வீட்டு ஞாபகமாக வந்தேன். அலுவல் முடிச்சு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அப்போ நேற்று வந்து எங்களுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து எப்படி இருந்தேன்னு சொல்லி எல்லாம் கொண்டாட்டங்கள் சொல்லியிருந்தாங்க. வந்து நாங்களும் வந்து எல்லாம் ஹாப்பியாக இருந்த நாள்னு சொல்லி நான் எல்லாருமே வந்து நல்ல ஹாப்பியான நாள்னு சொன்னால் நேற்று தினம் வந்து நான் இப்போவும் ஹாப்பி தான் இல்லைன்னு சொல்லல வந்து. அப்போ நான் வந்து முதல் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் வந்து ஒரு பயணம் ஒன்று போக போகிறோன்னு சொல்லியிருப்பேன் வந்து. அப்போ நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தோம் நம்ம வந்து வாழ்த்துக்கள் அப்போ என்ன பயணம் ஏது ஏதுன்னு சொல்லி கேட்டிருந்தவங்க வந்து. அப்போ அந்த பயணம் வந்து இப்போ ஒரு சின்ன பிரச்சனையால் வந்து கேன்சல் ஆகிட்டு நம்ம கேன்சர்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து எப்போ அந்த பயணம் போக போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைய காலையில் வந்து வெளுக்கிட்ட இருந்து நம்ம வந்து வெளுக்கிட்டில் வந்து அப்போ எதுக்கும் ஒருக்கா அந்த பொறுப்பான ஆளுக்கு ஒரு கால் பண்ணி பார்ப்போன்னுட்டு கால் பண்ணி நான் வந்து அவர் சொல்லியிருந்தேன் வந்து இப்படி ஒரு கொஞ்சம் சின்ன பிரச்சனை தம்பி, அப்போ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போதைக்கு வர வேண்டாம். அப்போ எப்போ நான் வழிட்டு நானும் அவளோட இருக்க அந்த பயணத்தை எங்கே என்ன வேலைக்கு அந்த கைக்கு சேரணும்னு சொல்லி அவளோட அப்போ இப்போ நான் வரணும்னு இருக்க சொல்லியிருந்தேன் தம்பி. 5ஆம் மாதம் வாங்கன்னு சொன்னேன். எனக்கு அப்படி கரண்ட் அடிக்க மாதிரி போட்டா என்ன எப்படி சொல்லி போடுங்க. உண்மைதான், நாங்கள் நிறைய அவளோட இது பார்த்தோம். 5ஆம் மாதம் சொன்னால் அது எவ்வளோ தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பேர்த்டே முடிச்சு அடுத்த நாளே நம்ம 20ஆம் தேதி பேர்த்டே வந்து அப்போ அது முடிச்சு அடுத்த நாள் வர சொன்னேன் வந்து. அப்போ சரி அவங்களும் வந்து ஒரு கட்டுப்பாடு தானே நம்ம ஏதோ நாங்கள் பொறுமையாக இருந்து எங்களுக்கு அந்த பொருள் வந்து கையில் வந்து சேருமே. ஒரு வருஷமாக வெயிட் பண்ணாங்களே, இன்னொரு 4 மாதம் தானே. அதுதான். அப்போ அந்த பொருள் வந்து அந்த பொருள்னு சொன்னால் வந்து என்னென்னு சொல்லி தெரியும். ஆனால் அது வந்து நான் கண்டிப்பாக வந்து எங்களோட உறவுகளுக்கு வந்து காட்டுவேன். ஆனால் அது வந்து இப்போ இல்லை 5ஆம் மாதம் 20ஆம் தேதின்னு சொன்னால் இப்படி ஒரு 25ஆம் தேதிக்குள்ளே வந்து அதை நான் கையில் பெற்றுக்கொண்டோன்னே நம்ம. அப்போ அது நிறைய பேர் வந்து ஆவலோடு இருப்பாங்க என்னென்னு சொல்லிக்கொண்டு காத்திருந்தால் அது நன்றாக வரும் எங்களுடைய கைக்கு வந்து. நான் அப்போ இன்றைய தினம் எங்கே போப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒரு ஆளை சந்திக்க போகிறேன். அது எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மா தெரியுமா எங்கிட்டு உண்மையாக தெரியாது. அப்போ எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து அங்கதான் நான் பார்க்க போறேன். அதாவது எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அம்மாவிட்ட வந்து நான் அவசரமாக வந்து போக போகிறேன். அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றையோட வந்து உண்மை கதை. அப்போ யாராச்சும் என்றா உனக்கு இந்த வயசில் எப்படி பிரச்சனைன்னு சொல்லி கேட்காதீங்க, கொமெண்ட்டும் பண்ணாதீங்க. வந்து நான் எங்களுடைய உறவாணி நினச்சி தான் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன் நம்ம. அப்போ என்ன பிரச்சனை சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து இப்போ ஒரு 10 நாளாக வந்து சரியான மாதிரிக்கு நித்திர குழப்பம் சொன்னால் அப்படி ஒரு குழப்பம் வாழ்க்கையிலேயும் இல்லை. எப்படி சொன்னால் நித்திரை வந்து நான் முதல்லலாம் வந்து ஒரு 9 மணி 10 மணிக்குள்ளே வந்து நிப்பாட்டின மாதிரி நித்திரையாக போடுவேன். என்ன நடந்தாலும் யாரும் அடித்தா கூட வந்து தெரியாது, அப்படி வந்து நித்திரையாக போடுவேன். இப்போ இந்தியோட ஒரு 10 நாளாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து நித்திரைன்னு சொன்னால் துப்புரவா இல்லை. அதான் வந்து 4 மணி 5 மணி விடிய பிறகு தான் நித்திரை வருதம்மா எனக்கு. ஐயோ எனக்கு ஒன்றுமில்லை, கிடப்பும் கண்ணை மூடுவோன்னு எனக்கு ஒன்றுமே இல்லாதுமே. இந்த கண்ணை வந்து பார்த்தா தெரியும் வந்து எப்படி சிவத்து போயிருக்குன்னு சொல்லி
நித்திர அவ்வளோ ஆனா வடிவா நைட்ல சாப்பிடுறானே சாப்பாடெல்லாம் உண்மையில எப்படி சொல்றேன் அந்த நூறேலியா மாட்டு கொடுத்த மாதிரி தான் வந்து சாப்பாடுன்னு சொல்லலாம் இல்லை உண்மைதான் சொல்லணும் அப்படித்தான் பால் முட்டையிலேருந்து எல்லாமே வந்து சாப்பாடு கவனிப்போல் வந்து அப்படித்தான் நான் உண்மைதான் சொல்லி காய்ப்பேன் வந்து அப்போ நல்ல கவனிப்போல் வந்து அப்போ உண்மையிலே வந்து இந்த நித்திர பிரச்சனை வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் இதாக கிடையாது என்னன்னு சொல்கிறேன் சிக்கலை கொடுக்குது சிக்கல்னு சொன்னால் பெரிய சிக்கலை கொடுக்குறேன்னு சொன்னால் நித்திரை கொள்றேன் வந்து கடைசி ஒரு 11 மட்டும் இருக்கலாம் சும்மா நித்திரை வர 11 இருக்கலாம் இது 4 மணின்னு சொன்னால் பாருங்க வந்து விடிய காலமே விடியறக்கு இன்னும் ஒரு 2 மணிக்கெல்லாம் இல்லைன்னு 6 மணிக்கு வந்து அப்படி வந்து அப்போ அப்படி வந்து நான் தூங்கிட்டு வந்து காலையில் வந்து ஒரு அம்மா தட்டுவா டேய் பள்ளிக்கூடம் உடம்பு பள்ளிக்கும் அது தொடங்கி போட்டு தம்பியாக்களுக்கு இன்னும் கூட அவங்கள கொண்டு இருக்கணும் இப்போ பார்த்து ஆட்சி குட்டி அப்படி நிறைய பிரச்சனை அப்போ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கும் எந்த மனசு சொல்லுது அப்போ நான் வந்து யோசிச்சு நம்ம அந்த நித்திர குளிச்சு வாங்கி போட்டு பார்ப்போம்னு பார்த்துதான் ஆனால் அதெல்லாம் பயன்படுத்தி காட்டக்கூடாது அதெல்லாம் வந்து இது வந்து கூட வந்து அப்போ முதல்ல வந்து ஒரு அண்ணா சொல்லியிருந்தார் வந்து தம்பி நீங்கள் வேலைக்கு நித்திரை கொள்ளுங்க தம்பி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தோம் எப்படி கிடந்தாலும் நித்திரை வருது இல்லை அப்போ எந்த மூளை கேட்டினா வந்து எப்படி சொல்கிறோம் வந்து அம்மாண்ட கையால் வந்து அந்த நாவை தெரிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே நாவூர் எரிக்கணும்னு சொல்லுவாங்க அது அப்போ அது நான் அம்மாண்ட கையால் எரிக்காமல் வந்து இன்றைக்கு வந்து எங்களுடைய அம்மம்மாவின் கையால் வந்து எரிச்சு பார்க்க போகிறேன் அதுக்கப்புறமா வந்து எனக்கு உடம்புல இருக்கிற எல்லாமே ஓகே ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதுதான் வந்து பிரச்சனை வந்து எனக்குள்ள பிரச்சனை வந்து இப்போ 2025ஆம் ஆண்டு கொஞ்சம் சிக்கலை கொடுத்துட்டேன் கடவுளை அப்படி சொல்ல அது அப்படி இல்லை சிக்கல் எல்லாம் இல்லை லூசு அப்படி எல்லாம் இல்லை சில வேலை சின்ன பிள்ளைலாம் வளர்ந்து வர நேரங்களில் ஒரு கண்டிஸ்டியல் கண்ணூரோல் இருக்கலாமான்னு சொல்லுவாங்களே அம்மா அடிக்கடி சொல்லுவாள் கல்லறைக்கு தப்பினாலும் கண்ணறிக்கு தப்பிடலான்னு சொல்லி அப்போ வளர்ந்து வர நேரத்தில் உண்மையிலே என்னையே நிறைய பேர் கேட்டுக்கிறாங்கல்ல அனுஷியா படிகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது என்னென்னு சொன்னால் வயசு முன்ன தோற்றம் நல்ல உடல் பொலிவு எல்லாத்தாலையும் ஒரு வளர்ச்சி மாற்றங்கள் கூட நல்ல சாப்பாடு கொடுக்குறியா அப்படி இப்படின்னு சொல்லி அது வந்து திருஷ்டின்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு ஆசை இதில் தான் கேட்குறது அப்போ அதெல்லாம் பிடிச்சி சில டைமில் அதுக்கு வந்து ஒத்து வராமல் இருக்கலாம் அதை விட பிள்ளை டிக்டாக்லேயும் கொஞ்சம் அப்படி இப்படி போட்டு விடுறதானே சேட்டத்தில் விடுறது கண்ணாடியில் போட்டுக்கிட்டு அப்படி அப்படி தெரியாது தானே அதுதான் உண்மைன்னு சொல்கிறோம் நித்திரை வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து சாப்பாடை கூட வந்து நித்திரை வந்து முக்கியமாக கொண்டு நம்ம சாப்பாடு மாதிரி நித்திரையும் வேணும் தான் ஆனால் இப்போ உண்மையில் எந்த நிலைமை வந்து எப்படி சொல்கிறேன் இந்த கையை எப்படி தூக்கி பார்த்தா தெரியும் கை உண்மையாக நடுங்குது தெரியும் எனக்கு இப்போ நான் இப்படி ஆடிக்காரவங்களுக்கு வந்து ஆனால் கை வந்து உண்மையில் வந்து நித்திரையோட அப்படி இப்போ மதியம் கூட வந்து ஒரு கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தோம் வந்து சாப்பிட்டுட்டு வந்து ஒரு கொஞ்சம் நித்திரை ஒன்று வந்து ஒரு காமன் தினம் வந்து நித்திரை அதுக்கப்புறம் வந்து ஒளிம்பிட்டு அப்போ இப்போ குளிச்சு போட்டு வந்து அப்படி எங்கள் வீட்டு டைம் வந்துட்டு அப்போ முக்கியமாக அந்த அம்மாவை டைம் போய் அந்த நல்ல அப்படி என்ன சொன்னால் அம்மம்மாக்களுக்கு வந்து நல்ல அனுபவம் வந்துருக்குமே நம்ம இது வந்து அப்போ அம்மம்மா வந்து அம்மம்மாண்ட கையால் வந்து இன்றைக்கு ஒரு கந்திஷ்டி ஒரு எனக்கு பிடிச்சி பார்த்தா வந்து ஓகே உண்டு இந்த மனசு வந்து சொல்லுது அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இன்றைய தினம் வந்து எங்களுடைய அம்மம்மாவிட்ட நான் போய் இப்போ அம்மம்மா கொண்டு இருந்தே கொஞ்சம் சாமான் தூள் கொண்டு நம்ம அதாவது என்னென்ன அம்மாவோட இருக்குதானே அது என்ன என்ன செத்தல் அப்படி இப்படின்னு சொல்லிப்பாங்க ஒரு விதமா செய்வாங்களே அப்ப இன்றைக்கு அதான் வந்து உண்மையிலே வந்து ஒரு வீடியோ பார்க்க போறோம் என்னென்று அம்மம்மா வந்து இந்த நாவத்தை வந்து எடிக்க போறோம் அவங்களோட முறையில வந்து எப்படி செய்ய போறோம் பார்த்துட்டு நாங்கள் இந்த வீடியோ வந்து அம்மம்மா வந்து எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வந்து வரோம் என்ன அப்போ யாராச்சும் வந்து தப்பாலாம் கமெண்ட் பண்ணிடுறாங்க என்னடாப்பா உனக்கு இந்த வயசில் இப்படிலாம் ஒரு பிரச்சனை சொல்லி கமெண்ட் பண்ணிடுறாங்க நான் வந்து எப்படி சொல்கிறேன் எங்களோட உறவாக தானே எல்லாரும் வந்து நினைக்கிறேன் வீடியோ பார்க்க உறவுகள் வந்து அப்போ அப்படின்னு கேட்கல வந்து நாங்கள் என்ன நடந்தாலும் நேசிக்கிற உறவுகளும் வந்து அதுக்கு திருஷ்டி சுத்துங்க அதுதான் ஃபோட்டோ வச்சு தூத்துவோம் சொல்லித்தரவா அப்போ இன்றைய தினம் வந்து அம்மம்மாவிட்ட வந்து போக போகிறோம் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களை சேனலை புதுசாக பார்க்குறேன் நீங்கள் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாவத்துக்கு எரிக்கிறக்கான அந்த செத்தல் வந்து எரிக்குது பாப்பம் படிக்குது ஒன்று செத்தல் பாப்புல வேற என்னமா உள்ளி உள்ளி கருத்துண்டு உப்பு சில மிளகும் வைக்கிறேன் எப்படி எரியுது அது மிளகு குழந்தை பிள்ளை கேட்குறேன் அம்மாஜி வடிச்சு மணந்தா நாவூர் இல்லையா மேனா அது நல்லா வடிக்குது நாவூர் இல்லையா நல்லா வடிச்சா நாவூரா வடிச்சா பார்த்தீங்க செத்தவங்களை வட்டு நல்லா எரியோணுமே ஓலை தட்டுப்பாடுப்பா இங்கே தட்டுப்பாடு தென்னை மரம் இல்லை தானே ஏய் கீழே வைக்காத எரியல மாதிரி செத்த கண்டே இது பார்த்து இந்த வடிக்குது பார்த்தீங்களா செத்தது ஓ சரியான நான் ஒரு பிள்ளைக்கு பாவம்
பாருங்க அப்படி வடிக்க இது பாத்தியா சப்பா செத்த கறிட்டோ செத்தல் கறி போட்டது என்னண்ணா காலுக்கு கைக்கு நெத்திக்கு செத்தல் எப்படி இருக்குன்னு பாத்தியா தெரியுது ஓ மீனா நான் வச்சிருக்கோம் நான் ஒரு இல்லை மணக்குமா மணக்கு விளாங்கடா எனக்கு ஓகே நான் ஒரு என்னம்மா எல்லாம் வந்து கொளுத்தியாச்சு நம்ம இதான் வந்து அந்த இது வந்து பாருங்க அம்மா எடுக்கிறா வந்து செத்தல் எடுத்து ஓகே நெத்தி கை மற்ற கை மாட்டு கால் தூக்கு அப்பாடா ஓகே பாத்தீங்கன்னா சொன்னா இப்போ எல்லாம் வந்து கொளுத்தியாச்சு இந்த போய் நாவத்துக்கு எரிச்சாச்சு இந்த மொத்த பேங்க எப்படி சொல்லுங்க அப்போ இன்னைக்கு நித்திரன்னு சொன்னா பெரிய நித்திரன்னு ஏதோ கொஞ்சம் நித்திர அப்படியே பார்த்தீங்க சொன்னா இப்போ பிள்ளையில வந்து நிற்கிறேன் செல்ல மருமக்கள் பாருங்க சாப்பிட்றாங்க என்ன சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்ற நீங்கள் செல்லக்குட்டி ஆதிக்குட்டி வாங்க மூணு எப்படி இருக்குங்க அதில் என்ன குடிக்கிறேன் அது என்ன விளையாட்டு குடிக்கிறேன் என்ன சாப்பிட்றேன் சரி மோனிக்கு குட்டிக்கோ மோனிக்கு என்ன சாப்பிட்றீங்க என்ன பேரை சொல்லுங்க சொல்லாமா எஞ்சி சொல்லு என்ன சாப்பிட்றேன் கதைக்கே மாட்டேன் பிள்ளைகள் சரியான பசி போலாங்கடாக்கா அப்படி சாப்பிடே போலாங்கடாக்கா என்ன அப்போ பரவாயில்ல சாப்பிட காப்போம் பிள்ளை நாய் காப்போம் ஒன்றுமே இல்லை ஐயோ ஆதினே காப்போம் ஐயோ சூப்பராக ஒன்றுமே இல்லை பொய் மாமா வந்து கோல் எடுத்துருக்கு ஊஞ்சல் ஆடியோ அங்கே கடற்கரையிலையோ ஹலோ கரெக்டாக போட்டு போல சரி ஓகே அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்க 3 பேரும் வந்து இப்போ நாங்களாம் வந்து கூட்டிகிட்டு வந்து நாங்கள் இங்கே வரேன்னு சொல்லி அப்போ என்ன நம்ம விளக்கூடாமா நாங்கள் விளக்கூடாமே என்ன புய்மாமாவோ அந்த ஊஞ்சல்லையா நான் அதுக்கு நிற்கிற அம்மா கொண்டு நான் வந்து கறிக்கணுமா அப்போ கூட்டி வந்து நான் அம்மாவோட நிற்கிறேன் ஏஞ்சலும் மோனிகாவும் ஆதி ஏஞ்சல் போறிய பெரிய போட சாரி மாமாவோட போய் மாமா ஊஞ்சல் ஆட வேண்டாம் போறீங்களா மோனிகா போறிய ஊஞ்சல் ஆடையா அதில் மாட்டுதலாம் மோனிகா போறீங்களா ஒன்று மாட்டுதல நாங்கள் எடுத்து ஓடுவேன் உங்களுக்கு சிப்ஸ் காணுமே வாங்கி தரட்டும் கடையில் ஆகலாம் அந்த சிப்ஸை வேண்டி கொடுத்து சாப்பிட்டு இந்த மோனிகா இந்தா வாங்க சிப்ஸ் வாங்கினா அப்படி இப்படி 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 எஞ்சி இப்படி 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 ஷோ ரைட் 2000 ரூபா அக்கௌண்ட் வச்சு கூடாதா அப்போ எவ்வளவு 20 ரூபா ரைட் மாமா கேட்குற பிள்ளை வாரீங்களோ ஊஞ்சாலாடு ஏஞ்சி மாண்ட சாப்பாடு தாங்க என்ன சாப்பாடுன்னு சொல்லிங்க அவளுக்கு அம்மா மாண்ட கையால் சாப்பிட்டு அவளுக்கு தனி விருப்பம் பிள்ளை என்ன பையன் மதியம் சாப்பிட்ட நீங்கள் நூடுல்ஸை சாப்பிட்டது அம்மாவுக்கு இப்போ காய்ச்சல் சோமு இப்போ ஓரளவு பரவாயில்லையோ ஒலிம்பி நடப்பாவோ இல்லை இருந்து நடப்பாவோ அப்போ என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்க அதே நாளும் பனுசோ பனு சாப்பிட்றீங்களோ நல்லா இருக்கோ அப்போ அம்மாமான டீ எப்படிங்கடாவும் இல்லைண்ணா கை அப்படியே ஜொக்குள்ளே போய் வருது வாங்க கொஞ்சம் நல்லா இருக்கு எஞ்சுமா அவங்க அப்படி சாப்பிடான்னு வாங்க எஞ்ச காப்பில் தீத்துங்க அவன் பிள்ளை மனசு கொஞ்சம் தீத்துங்க அக்கா பாமல்ல
தீத்திருங்க அண்ணா சொன்னா கேப்பீங்களா அக்கா தீத்திருங்க அக்கா தீத்திர மாட்டாளா பாத்தியே ஏஞ்சுவாக்கு இந்த வேணும் விருப்பம் சரி இல்லை சாப்பிடுனா இப்போ பாய் கேட்டன் அண்ணா வந்து கடைக்கல்ல ஊஞ்சல் எடுக்கிறா சாரி ஊஞ்சல் வீடியோ எடுக்கிறவங்க வச்சு ஊஞ்சல் ஆடுபடுது அப்போ மோனிகா ஏஞ்சல் குட்டியாக எல்லாரும் கேட்டது அந்த மார்க்கெட் வேண்டாம்னு சொல்லி இப்போ நான் ஆட்டோவில் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டாங்க அப்போ வந்து அம்மா சிப்ஸ் எல்லாம் வேண்டி கொடுத்துட்டு ஏஞ்சல கொஞ்சம் உடம்பு சரியில்லை பிள்ளைங்க பனஸ் வாங்கி டீ வச்சு கொடுக்குறா சரி அப்போ நாங்களும் வந்த அளவில் முடிஞ்சிச்சு வேணும் எதுவும் அப்போ இன்னைக்கு நைட்டுக்கு நல்லா தூக்கம் வரும் வந்து நினைக்கிறேன் கண்டிப்பாக வரும் ஓகே அப்போ மோனிகா போமா அப்பாட்ட போன கூட்டேன் மோனிகா இந்த வடிக்கு தாங்க சார் சரி பாத்தியம் வந்து தனி தானே இருக்கிறது ஏஞ்சல் மோனிகாண்டா வாக்கும் போது ஒரு விருப்பம் என்ன சரி அப்போ நாங்கள் இதோட எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம் அப்போ அதை விட வந்து உண்மையில் வந்து ஞாபகத்துக்கு எரிக்க வந்தால் ஒரு வீடியோ நாங்கள் எடுத்தேன் அம்மாட்ட சொல்லி ஓ அதை வந்து இப்போ நாங்கள் துடைக்கிறதுக்கும் அம்மா துடைக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தானே கண்டிப்பாக அதனால தான் நம்ம வந்து செய்த நாங்கள் இது யாராச்சும் பார்த்து தப்பான எனக்கு இப்போ கூட உண்மையெல்லாம் கிடையாது உச்சி மண்டை குத்துது அப்படி என்னென்ன அந்த வீடியோ எடிட் பண்ண போனேன்னா கேரியாங்க குத்தாது இனி குத்தாவலாம் கிடையாது சரி அப்போ இதோட எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்